வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 8 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். பணத்தை எண்ணி எண்ணி உங்க கையே வலிக்கக்கூடிய அளவுல பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, முழு நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சின்ன சின்னதா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் பெரிய அளவுல நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். நிறைய பேரு பண கஷ்டம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணி எதேதோ செஞ்சு கூட வாழ்க்கையில இந்த பண கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. இதுக்கு பெருசாலாம் நாம செலவு பண்ண வேண்டாம். நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் செஞ்சாலே போதும். ஏன்னா எல்லா பரிகாரங்களும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் உங்க மன வலிமையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. எந்த அளவுக்கு மன உறுதியோட இந்த மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். அதனால நம்பிக்கையோட நாமளும் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பத்தி நாம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுக்குரிய பஞ்சாங்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். செல்வ வளம் அதிகரிக்கும், நோய் நொடிகள் குறையும், ஆயுள் பெருகும். அந்த வகையில இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. குரோதி வருடம் ஆனி மாசம் 8ஆம் தேதி. இன்னைக்கான திதி காலையில 7:19 வரைக்கும் பௌர்ணமியும் அதுக்கப்புறமா பிரதமை திதியும் இருக்கு. இன்னைக்கான நட்சத்திரம் நைட்டு 7:03 வரைக்கும் மூலமும் அதுக்கப்புறமா பூராடம் நட்சத்திரமும் நமக்கு இருக்கு. இன்னைக்கான யோகம் சாயங்காலம் 5:51 வரைக்கும் சுப்பிரம், அதுக்கப்புறமா பிராமியம் யோகமும் நமக்கு இருக்கு. இன்னைக்கான கரணம் காலையில 7:19 வரைக்கும் பவம், சாயங்காலம் 6:49 வரைக்கும் பாலவம், அதுக்கப்புறமா கௌலவம் கரணமும் நமக்கு இருக்கு. சரி, இப்போ அடுத்ததா இன்றைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்தந்த நாளுக்குரிய சிறப்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அந்தந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி ஆனி மாசம் 8ஆம் தேதி. இந்த 8ங்கிற நம்பர் சனி பகவானுக்கு உகந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா இப்ப நமக்கு 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 224 இந்த நம்பரை நம்ம சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல 8ங்கிற தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதுவும் தேதியிலையும் வருஷத்திலையுமே நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. 888ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதி பாருங்க. உங்களோட இடது கை லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இது நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே இந்த நம்பரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படி எழுதுறதுக்கு நீங்க ப்ளூ கலர் இங்க் வரக்கூடிய பேனாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த நம்பரை இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம், எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பர் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க திரும்பியும் எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய நம்பரை 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரத்துல தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் ஒரு முறை எழுதி வச்சுக்கலாம். எந்த டைம்ல வேணாலும் இந்த நம்பரை எழுதலாம், எத்தனை முறை வேணாலும் இந்த நம்பரை எழுதலாம். இது உங்க விருப்பம் தான். மத்தபடி ஒரே ஒரு முறையாவது இந்த நாள்ல 888ங்கிற நம்பரை இப்ப நான் சொன்ன இடத்துல உங்க கையில நீங்க எழுதி பாருங்க. நிச்சயமா இது உங்களுக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். சரி, இப்போ இன்னைக்கு நைட்டு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தைய யாரெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சொல்லலாம். பணத்தை வசியம் செய்யறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த வார்த்தையை இன்னைக்கு நைட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்காகவுமே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். பிரச்சனைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, உங்க எல்லா வேலையையும் முடிச்சிட்டு நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்குங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி நமக்கு தேவைப்படும். சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய கண்ணாடி, பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கண்ணாடி, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், இப்படி எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் வீட்டுல இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா தூசி படிஞ்சு போய் வெள்ளை வெள்ளையா திட்டு திட்டா படிஞ்சு போயிருக்கோம். அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கண்ணாடிய பாருங்க. அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய உங்க பிம்பத்தோட கண்ணை நீங்க பாருங்க. இப்படி கண்ணை பார்த்துக்கிட்டே நான் சொல்ல போற வார்த்தைய 8 முறை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்க போறேன். இங்கிலீஷ்லயும் கொடுக்கறேன், தமிழ்லயும் கொடுக்கறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். I am aligned with the energy of wealth. I am aligned with the energy of wealth. அடுத்ததா தமிழ்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நான் செல்வத்தின் ஆற்றலுடன் இணைந்துள்ளேன். நான் செல்வத்தின் ஆற்றலுடன் இணைந்துள்ளேன். இதுதான் அந்த அஃபர்மேஷன். இத 8 முறை கண்ணாடியில இருக்கக்கூடிய உங்க பிம்பத்தோட கண்ணை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லணும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க எதையும் எழுதணும், எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சாதாரணமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணாடிய பார்த்து இந்த வார்த்தைய 8 நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிடுங்க. நடுவுல கதவை மூட போறேன், தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லி இந்த அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேலையையும் நீங்க செய்யாதீங்க. அப்படியே படுத்து தூங்குங்க. அப்படி படுத்திருக்கும் போது கூட உங்க மனசுக்குள்ள இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸ சொல்லிக்கிட்டே கூட நீங்க தூங்கலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா ஐயாம்ங்கிற இடத்துல அவங்களோட பேரை நீங்க சொல்லிக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.